எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை பெற்றான் அவன் எம்மை அழித்து காப்பான். அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு தசமுகனை செற்ற சீதைங்கிற தலைப்புல பார்க்கலாம். தசமுகன் யாரு அப்படின்னா 10 தலைகளை உடைய ராவணன். அவனை செற்றாள் சீதா பிராட்டி. செற்றாள்ங்கிற பதத்துக்கு 2 அர்த்தம். கொன்று முடித்தல்னு ஒரு அர்த்தம், வெறுத்தல்னு ஒரு மற்றொரு அர்த்தம். கொன்று முடித்தல்ங்கிற அர்த்தத்துல பார்த்தா பிராட்டி ராவணனை வதம் பண்ணலையே, ஆனா ராவண வதத்துக்கு முக்கிய காரணமா இருந்தான். அடுத்த பதம் செற்றாள் அப்படின்னா ராவணனை தன்னோட கற்புங்கிற சக்தியினால வெறுத்தாள், அதுதான் செற்றாள். இத ராவணனுடைய பட்ட மகிழ்ச்சி மண்டோதரியே சொல்றா. ராவணன் மாண்டான்னு கேள்விப்பட்டு போர்க்களத்துக்கு ஓடி வந்தா மண்டோதரி. அப்போ ராவணன் விழுந்து கடத்தத பார்த்துட்டு பெருசா அழறா. அழுதுண்டே சொல்றா, நாதா நீ ராமன் கிட்ட தோற்கல, உம ஜெயிக்கிற அளவுக்கு ராமன் கிட்ட சக்தி இல்ல, ஆனா உம்மோட இந்திரியங்களுக்கு தோத்து போயிட்டீர், புலநடக்கம் இல்ல, மாற்றான் மனைவிக்கு ஆசைப்பட்டு இறந்தீர். சீதா பிராட்டி பதிவிரதை, அவளுடைய கற்பு உங்களை கொன்னுடுத்து அப்படிங்கிறான். சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்திரீ துக்க சாந்தையே தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாச அப்படின்னு அவ சொன்னான். அசோகவனத்துல பிராட்டி 10 மாசம் சிறை இருந்த போது பல தடவை வந்து பேசுறான். சீதே, நான் உன்னை தர்மப்படிதான் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். பெண்களை அபகரிச்சுட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, எங்களுடைய ராட்சச விவாகம் பண்ணிக்கிறது எங்களுடைய தர்மம். அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் உன்னோட காலடியில கொட்டுறேன், உன்னை பட்ட மகிழ்ச்சியா வச்சுக்கிறேன் திருளம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்றான். அப்போ பிராட்டி என்ன பண்ணினா, பக்கத்துல இருக்கிற புல்ல புடுங்கி அந்த இடத்துல போட்டுட்டு திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுசிஸ்பிதான்னு, அசடு ஏதோ வளர்றது அப்படின்னு சொல்லி நீ எனக்கு புல்லுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமா அவனுக்கு அட்வைஸ் பண்றா சீதா பிராட்டி ராவணனுக்கு. சீதா பிராட்டி யாரு? மகாலட்சுமி தாயார். அந்த சமயம் ஒரு ஆச்சாரியனான, ஆனா அந்த ராவணன் எதுக்குமே மசியல. அந்த சமயம் ஒரு ஆச்சாரியனா வந்தார் ஹனுமான். ஜீவாத்மாவாகிய பிராட்டியே பரமாத்மா ராமருடைய சேர்த்து வைக்கிற தத்துவம் இந்த இடத்துல சொல்லப்படுறது. சீதா பிராட்டிய பார்த்து மோதிரத்தை கொடுத்தார். அந்த மோதிரத்தை பார்த்துட்டு பிராட்டி, வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமன் என்று உச்சி மேல் வைத்துக் கொண்டு உகந்தாள். மோதிரத்துக்குள்ள ராமனுடைய விரலை தெரிஞ்சுதான், அந்த விரலோடு கூடிய கையும் தெரிஞ்சுதான், அந்த கையோடு கூடிய புஜமும் தெரிஞ்சுதான், புஜத்தோடு சேர்ந்து ராமருடைய திருமேனியும் தெரிஞ்சுதான். அப்படியே ராமரை ஆலிங்கனம் பண்ணிக்கிறது போல ஒரு உணர்வு ஏற்பட்டுதான். உடனே ஆலிங்கனம் பண்ணிட்டு அதை பார்த்து கண்ணீர் வடிச்சாளாம். ஏன் கண்ணீர் வடிச்சா அப்படின்னா, ஒரு தடவை சீதைக்கும் ராமருக்கும் செல்லமா ஒரு சண்டை வந்து விடுத்தான். ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கல, 2 நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருந்துட்டா. ஆனா 2 பேருக்குமே ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் காதல். யார் முதல்ல பேசுறது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துடுத்தான். உடனே ராமர், நம்மளே விட்டு கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருக்கிற இந்த அங்குல்யத்தை மோதிரத்தை எடுத்து கீழே போட்டுட்டு, சீதே என் மோதிரத்தை காணும் சீதே அப்படின்னாராம். இதோ இருக்கு உங்க மோதிரம்னு சீதா பிராட்டி எடுத்து கொடுத்தாளாம். உடனே அத அவளே ராமருடைய கையில அணிஞ்சு விட்டாளாம், போட்டு விட்டாளாம். நாங்க செல்லமா சண்டை போட்டு போது கூட இந்த மோதிரம் தான் எங்களை சேர்த்து வச்சது. இப்போ உண்மையாவே நாங்க பிரிஞ்சு இருக்கிற போதும் இந்த மோதிரம் தான் எங்களை சேர்த்து வைக்கிறது. அதனால இந்த வாய்ப்பை இது எனக்கு கொடுத்துடுத்தேன்னு சொல்லி கண்ணீரால அழுது அந்த மோதிரத்துக்கு திருமஞ்சனம் பண்ணினா அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணுவா. ஹனுமன் பிராட்டி சொல்றார், அம்மா நீங்க என்னோட முதுகுல ஏறி உட்காருங்கம்மா, நான் கொண்டு போய் ராமர்கிட்ட சேர்த்து விடுறேன் அப்படின்னு. சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று அஞ்சி வீசினேன் அப்படின்னு. ராமனுக்கு அது அபகீர்த்தி, அது வரும்படி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னா. நீர் ரட்சிக்கிறேன்னு சொல்றீரே, உம்ம வால்ல நெருப்பு இட்டானே, நெருப்பு இட்ட போது அது சுடாம இருக்கணும்னு யாரு அனுகிரகம் பண்ணினா? நான் தானே பண்ணினேன்.
இதே நெருப்பு ராவணனை சுடட்டும்னு சொல்ல எனக்கு எத்தனை நிமிஷம் ஆக போறது? என்னோட கற்புங்கிற கனலால ராவணனை அழிச்சுடுவேன். அப்படி பண்ணா என் ராமனுக்கு அது இழுக்கு. அவரோட வில் திறமைய பார்த்துதான் நான் இருக்கணுமே தவிர என் சொல்ல பார்த்து நான் இருக்க கூடாதுன்னு நான் என் ராவணின் சொத்து அப்படிங்கிறா பிராட்டி. பிராட்டி சொன்ன மாதிரியே நம்மாழ்வாரும் சொல்ற. ஆறாவமுதன் பெருமாள் கிட்ட சொல்ற, என்னான் செய்கேன் யாரே களைகண், என்னை என் செய்கின்றாய், உன்னையல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் அப்படிங்கிற. நீர்தான் என்னை ரட்சிக்கணும், வேற யாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்மாழ்வார் இந்த இடத்துல சொல்றார். இதே மாதிரியே சுவாமி வேதாந்த தேசிகனும் சொல்றார், त्वयि रक्षति रक्षகைஹி கிமன்யஹி त्वयि सा रक्षति रक्षகைஹி கிமன்யஹின்னு. எம்பெருமானே, ரட்சிக்கிற சாமர்த்தியம் உன் ஒருவனுக்கே உண்டு அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். ராவணன் சீதையை தூக்கிண்டு போய் சிறை வச்சுட்டான்னு சொல்றாளே பிராட்டி, யாருன்னு தெரியாதவாதான் இந்த மாதிரி சொல்லுவார். ராவணனையும் சேர்த்து தூக்கிண்டு பிராட்டி தான் வலிய சென்று சிறை புகுந்துட்டா. ஏன் அப்படின்னா தேவதாஸ்திரிகளுடைய சிறையை வெட்டி விடுறதுக்காக தான் இவள் சிறை புகுந்தாள்னு யார் சொல்லுவா அப்படின்னாக்க பிள்ளை லோகாச்சாரியார் இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ற. பிராட்டி கிட்ட இப்பேற்பட்ட ஒரு சக்தி இருந்தும் தன்னை ரட்சிச்சுக்க முடியுங்கிற சக்தியை என்ன பண்ணிட்டா பிராட்டி விட்டுட்டா. ராமன் வருவான், என்னை காப்பான் அப்படின்னு உட்கார்ந்துருந்தா. பிராட்டியோட கற்பே ராவணோட அழிச்சுடுத்து ராமனே எனக்கு எல்லாம்னு சொல்லிட்டு ராவணனை செற்றாள் பிராட்டி, வெறுத்தாள் பிராட்டி. இதத்தான் தசமுகனை செற்றாள் பிராட்டி அப்படின்றோம். கற்புக்கு பேர் எழுதணும் அப்படின்னா சீதா பிராட்டின்னு எழுதிடலாமா? ஹனுமன் ராமர்கிட்ட சொல்றார், கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் இற்பிறப்பு என்பதென்றும் இரும்பொறை என்பதென்றும் கற்பெனும் பெயரதென்றும் கடினடம் புரிய கண்டேன் அப்படிங்கிறார். கற்புக்கரசியான சீதா பிராட்டி 10 மாசம் சிறை இருந்த போது நீராடல, சாப்பிடல, புத்தாடை அணிஞ்சுக்கல, ராமன் வரவுக்காக காத்துண்டு ராமன் நாம ஜபம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தாலும். நாமியை விட நாமத்துக்கு ஏற்றம் அதிகம் அப்படின்னு கம்பரும் சொல்றார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே ராம என்ற 2 எழுத்தினால். மரா மரா அப்படின்னு தான் சொன்னார் யாரு? வால்மீகி. அவரையே ராமாயணத்தை எழுத வச்சுட்டார் ராமபிரான். ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானேன்னு சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்லி நீ இத ஜபி அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட இந்த உன்னதமான அயோத்தியா பூமியில, அதுவும் வால்மீகி பவனத்துல ஹனுமன் மந்திருக்கு முன்னாடி உட்கார்ந்து அடியேன் ராவனுடைய பெருமையையும் ஹனுமனுடைய பெருமையையும் சிறையிருந்தவளின் ஏற்றத்தையும் சொல்லும் பாக்கியத்தை அருளிய அந்த எம்பெருமான் ராமனுக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்.